வணக்கம். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நிறைய ஹெல்த் ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ நேற்று வெண்காரம் சாப்பிட்டு ஒரு பெண் இறந்ததாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? இங்கே யார் யார் மருத்துவத்துறையில் உள்ளவங்க, யார் அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏன் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்கே நம்மளை பார்க்க முடியுது. மருத்துவத்துறை சாராத ஆட்கள் சொல்கிற எதையுமே தயவு செய்து நம்பாதீங்க. அது மாதிரி இங்கே ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் சித்தமோ ஆயுர்வேதமோ யுனானி எல்லாத்துக்குமே எஃபெக்ட் உண்டு, அது இல்லைங்கிறது இல்லை. ஆனால் நம்ம எந்த வாழ்க்கை முறையோட சார்ந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒன்றும் சித்தர்கள் காலத்திலேயோ இல்லை பழைய காலத்திலேயோ வாழலைங்க. உணவு எவ்வளவோ மாறி இன்னைக்கு வேற மாதிரி உணவு, அவசர உணவுகளில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருந்தாலும் நம்ம முழுமையாக அந்த வாழ்க்கை முறையை வாழலை. சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் பாருங்க, சேரில் தான் உட்காரோம், தரையில் அதிகமாக உட்காரதில்லை. அந்த மாதிரி டாய்லெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மியாயிருச்சு. ஆஸ் எ ஃபிசியோதெரபிஸ்டாக நான் இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இங்கே இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது, மருத்துவம் சம்பந்தமான ஆட்கள் சொல்கிறத மட்டும் நம்புங்க. மற்ற எந்த விஷயத்துக்குள்ளேயுமே போகாதீங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது வெறுமனை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ணுறோம், மாத்திரை போடுறோம், சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஈவன் சர்ஜரிஸ், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர்றோமோ அதுதான் லாங் லாஸ்டிங்காக நம்மளுடைய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான தீர்வாக இருக்கும். டோன்ட் கோ ஃபார் டெம்பரரி சொல்யூஷன்ஸ். யாரோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இங்கே நம்மளுடைய பாடி நீட்ஸ் ரெஸ்பெக்ட். அவருடைய பாடி ப்ராப்ளம்ஸ் நீட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். ஞாபகத்தில் இருக்கட்டும்.